சரி பாருங்க, ஒரு அம்மா சொல்லுது, இவங்க காசே எங்களுக்கு வேண்டாம், பொங்கலுக்கு எங்களுக்கு காசே வேண்டாம், முதல்ல நாங்கள் எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறோம் வந்து பார்க்க சொல்லுங்கள் அவரை அப்படின்னு. நாங்கள் சாக்கடையில் இருக்கிற மாதிரி இதில் இருக்கிற மாதிரி வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு இந்த அம்மா. அப்போ இந்த அம்மாவெல்லாம் இவங்கெல்லாம் போய் இந்த குஜராத்தில் பார்க்கணும். குஜராத்தில் பிள்ளைங்களை படிக்க விடுறதில்ல, ஸ்கூலுக்கு எடுத்து சாத்திட்டாங்க. இங்கே 3 வேளையும் சாப்பாடு கொடுத்து பிள்ளைங்களுக்கு இலவசமாக படிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதேமாரி ஓட்டு போடலன்றதுக்காக அவங்க ஏழைங்களோட வீடுங்களெல்லாம் எல்லாம் வெளியே இழுத்து விட்டுட்டு வீடை கொளுத்திட்டாங்க, வீடு இடித்து தள்ளிட்டாங்க புல்டோசர் விட்டு ஏழைங்களை. அங்கே போய் பாருங்கள், அதாவது போலீஸுக்காக பிள்ளைங்க படிக்கிற பொட்டை பிள்ளைங்க திறந்த வழி மைதானத்தில் தான் குளிக்கணுமாம். அவங்க வந்து பாத்ரூமில் குளிக்கூடாதாம்மா. அப்படியே நீங்கள் குளிச்சுன்னா அங்கே கேமரா வச்சுருக்குறான் உள்ளுக்குள்ளே. அந்த குழந்தைங்க அழுகுது. இது மாத்திரமா அங்கே அடிக்கிறான், கொல்றான். இந்த அவன் மனைவி எனக்கு இது உபத்திரமாக இருந்தால் இந்த அருவாளை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அருவாளை கொடுக்குறான். பொம்பளையில் ஒரு பொம்பளையிலாமே மதிக்கிறது இல்லை, அந்த அளவுக்கு கொடுமையாக நடந்துட்டு இருக்குது. ஆனால் இங்கே பொம்பளைங்களுக்காக லோன் வேணுமா, காசு வேணுமா, எல்லாமே பெண்களுக்காக எல்லா உதவியும் நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில். இந்த ஸ்டாலினை வச்சு உலக நாடே பாராட்டுது. யார் அந்த ஸ்டாலின், யார் அந்த மனுஷன் இவ்வளோ நல்லது செய்கிறாரு, இவ்வளோ நல்லது நடத்துக்கிறார். எங்கள் ஊரில் நாட்டில் ஃப்ரீ பஸ்ஸு போய் பாருங்கள். கேரளாவில் கவர்மெண்ட் பஸ்ஸு காசு கொடுத்து நம்ம அவ்வளோ காசு கொடுத்து ஓட்டுற பஸ் கூட இவ்வளோ இந்த அளவுக்கு இல்லை. நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் ஃப்ரீ பஸ்ஸு பாருங்கள், லைட்டும் அது இதுன்னு போட்டு அவ்வளோ நல்லா இருக்குது. இதை பார்த்து அந்த நாடுகளாக அடிச்சுக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சி கொடுத்துட்ருக்குறாருன்னு சொல்லி, ஜனங்களுக்கு இவ்வளோ உதவி செய்கிறாருன்னு சொல்லி, நீங்கள்லாம் வந்து அவரை தப்பாக பேசிக்கிட்டு அவரை வந்து உங்களுக்கெல்லாம் அருமை தெரியாது. அதாவது வெயிலோட அருமை, நிழலோட அருமை வெயிலுக்கு போனால் தான் தெரியும் உங்களுக்கெல்லாம். அப்படி தான் நீங்களாம் வாழ்ந்துட்டுருக்குறீங்க மக்களை. தயவுசெய்து உங்களை மாற்றிக்காங்க. நீங்கள் நல்லா ஆட்சி கிடச்சிருக்குது, இதை நீங்கள் பயன்படுத்திக்கலன்னா நீங்கள் இந்த சொல்கிறேன்னு கோச்சுக்காது, நீங்கள் இருக்கிறதே வேஸ்ட்டு. சரிங்களா? அந்த மாதிரி ஆட்சியெல்லாம் ஆண்டுட்டுருக்காங்க. அங்கேயும் ஜனங்க இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் எதிர்த்து பேசுனாங்கன்னா அடித்து கொண்டு போடுவோம். அடுத்த நாள் இருக்க முடியாது. பெரிய பெரிய தலைவர்களும் இருக்கிறதில்ல. சரிங்களா? குழந்தைங்களுக்கு சில இடங்கள்லாம் பீகார் இந்த பக்கம்லாம் குழந்தைகள் நாங்களும் சாப்பாடு கொடுக்குறோன்னு சொல்லி பேப்பரில் குழந்தைங்களுக்கு, தலித்து குழந்தைங்களாமா, பேப்பரில் சாப்பாடு கொடுத்துட்ருக்குறாங்க. அப்புறம் அங்கே இன்னும் சில இடங்களில் மீறி போனோம்னா வெறும் குழம்புன்னு பேரில் தண்ணியை கலந்து அந்த குழந்தைங்களுக்கு குழம்புன்னு சொல்லி ஊற்றுறாங்க. மஞ்சள் கலரில் குழம்பு தண்ணி இத்தினோடு சோத்தை போட்டு. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குது. இன்னி நீங்கள் வந்து அதிருப்தியாகவே இருக்கிறீங்க, திருப்தி இல்லாமல் வாழ்கிறீங்க. அதிருப்தியாக வாழாதீங்க, திருப்தியாக வாழுங்க மக்களை. உண்மையில் இந்த ஸ்டாலின் ஐயாவை உலகமே பாராட்டுது. ஒரு அம்மா சொல்லுது பாருங்கள், குஜராத்தில் ஒரு இடத்துல பீகாரில் ஸ்டாலினை பிரதமராக்கிட்டு ஸ்டாலின் ஐயாவை பிரதமராக்குங்க. அதுக்கப்புறம் என்ன, இப்போ அவர் அனுப்பிச்சு எங்களுக்கு பிரதமராக வந்தாருன்னா எங்கள் நாடே நல்லா இருக்குன்னு அந்த அம்மா சொல்லுது. உங்களுக்கு கிடைச்சதை வந்து வாழ தெரியல, வச்சு வாழ தெரியல. எப்பயுமே பாருங்கள், பெண்கள் வந்து நல்ல புருஷன் கிடைச்சா கூட அந்த புருஷனை வச்சு வாழ மாட்டாங்க. அப்பவுமே எங்கேயாவது அப்பேர் பார்த்து சுற்றுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி இனத்தை சேர்ந்தவங்க தான் நீங்கள்லாம். அதனால தான் உங்களுக்கு என்னோடய அருமை தெரியல. உண்மையிலே அந்த ஸ்டாலின் ஐயா வந்தது உண்மையில் எனக்கெல்லாம் வந்து இப்போ இந்த 1000 ரூபாயோ எதுவுமே எனக்கு இன்னும் மட்டும் கிடைக்கல. இப்போ தான் வந்து எழுதி கொடுத்துக்குறோம். ஆனாலும் உங்களுக்கெல்லாம் கிடைக்கிது. வருஷம் 4 வருஷமாக வாங்கி தின்னும் போட்டு அவரை குறித்து பேசுகிறீங்களே, இந்த வாய்க்கு போஜனம் கிடைக்குமான்றது தெரியல வயசான காலத்தில்.